கூடி சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் அது போல் விட்டு போச்சு சம வேலை இல்ல மஞ்சள் பூசி இருக்கு ஆயுத பூஜை கொண்டாங்க ஆமா எல்லாருமே அவங்க சாமான் ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க சாமானுக்கு ஆயுத பூஜை போட்டு நான் கூட கொண்டாடினேன் நான் கூட
உங்களுக்கு எங்க தண்டாயுதம் கீழே இருக்கிறது. தண்டாயுதமா மொட்டையா கலக்கு தண்டாயுதம் என்னங்க இன்னும் உலக அப்படியே சொர சொரன்னு இருக்கு. உப்பு காயுதம் போட்டு தேய்க்கிறேன். பாவி ஏற்கனவே சொர சொரக்கு உப்பு காயுதம் போடாதே. ஆயில் போடுறேன். ஆயில் வழக்காண்டு போடலாம்னு நினைக்கிறேன். விளக்கெண்ணெய் போடாதே. விளக்கெண்ணெய் போட்டா உரல்ல குத்தும் போது உலக்கு உரல்ல பிசு பிசுன்னு உப்பு. ஓ பிசு பிசு என்று வரும். அப்படி என்றால் என்ன போடுவது? தேங்காய் எண்ணெய் போடா. பேராசூட் தேங்காய் எண்ணெய். நாளையில் அதே போடுகிறேன். நான் வருகிறேன். அதுவே நாங்க ஆறு வேலை ஜெல் போடுங்க. ஆமா ஆளு வரா சொல்லு. ஜெல்லு ஆளு வரா சொல்லு. எங்க விக்குது ஜெல்லுங்க? அது ஜெல் நைஸா இருக்கும். நைஸா ஆமா வலிக்காதுங்க. எல்லாத்துக்கும் அதெல்லாம் போடலாம். எனக்கு அதெல்லாம் போடாதீங்க. இளப்பு எண்ணெய் வாங்கி தரேன், அதை தடவிக்கங்க. என்ன புதுமையாக இழப்பை பரவாயில்லை. நீங்க சொல்வதே போட்டு பாக்குறேன். சரி வரட்டுமா பிரபு? போகிறாயா சொல்லுக்கு போச்சு என்ன கூப்பிடுங்க. உண்மையா? ஆமா எப்படி எடுத்து விடுவேன். ஐயோ நம்பாதேவரே. ஐயோ நான் பார்த்து விட்டு தான் என் கண்களை பூத்துக்க வாயிலே போலாம். எல்லாத்துலயும் எடுப்பேன். பெண்களே எனக்கு வர முடியாதுங்க. கல்லியே இது பெண்ண சாக சட்டி, கல்லியே இது பெண்ண சாக சட்டி, கலநிலைகள் எல்லாம் போனதடி, காலநிலைகள் எல்லாம் போனதடி, பெண்ணாடி ஒரு வாயாடி, கழுத்தை பிடித்து ஒரு நறுக்கி கொள்வேனடி, கல்லியே இது பெண்ண சாக சட்டி, சாக சட்டி, சாக சட்டி. பாக்குறியா? மற்ற பெண்களை
பார்க்க மாட்டேன். ஏய், என்னுடைய ஆண்மையை உங்களிடம் காட்ட வேண்டும் அவசியம். எனக்கு தொழிலிருந்து கண்ணும் கடுமையாக இருக்கிறது. புறப்படுங்கள். இதுக்கெல்லாமா ஒரு தொழில் எப்படியா பட்ட பூசாரியே எடுத்து வச்சுட்டு வந்து செஞ்சுட்டு அப்புறம் தாலிக்கு தண்ணி படியா மாடு படியா அடியா பட படியாத குண்டாங்கே அடியா பட படியாத குண்டாங்கே சட்டில் முதல் பட்டு மதிப்பேரே சட்டில் முதல் பட்டு மதிப்பேரே அடியா பட படியாத குண்டாங்கே வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை அந்த சட்டி தர செய்யலாம குதிரை வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை அந்த சட்டி தர செய்யலாம குதிரை வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை அந்த சட்டி தர செய்யலாம வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை அந்த சட்டி தர செய்யலாம வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை அந்த சட்டி தர செய்யலாம மதுரை மதுரை குதிரை அவ்வளவுதான் மேல் பகல் உனி மாதிரி பிடிக்கிறேன். யார் சந்தாவத்தா? ஒரு நடிப்பு எல்லாத்தையும் இங்கேயே கை சரியா நீ என்ன வேற நாங்களும் இஷ்ட புரியும் தண்ணி கூட ஓட்டிக்கிறேன் வேணும் வரீங்க. வாடு வாயிலே. ஏய், அட முடியுமா முடியாதா? ஏய், ஏய் சந்தாவே. ஒட்டச்சிறுமியில பட்டாளமும் வேண்டுமா ஒட்டச்சிறுமியில பட்டாளமும் வேண்டுமா பாரடி முந்தன 10 பால் மாட்டுவேன் பாரடி முந்தன 10 பால் மாட்டுவேன் ஏனமுள்ள மக என்னிடம் பேச ஒட்டச்சிறுமியில பட்டாளமும் வேண்டுமா 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 கருவாப்பையா கருவாப்பையா கருவாப்பையா
வித்த தெரிஞ்சவே ஏய், நீங்க என்னதான் ஆடினாலும் பாடினாலும் உங்களுடைய ஆடல் பாடலுக்கு மைய மாட்டான். எப்போது பூலோகத்தில் கட்டிய கணவனை விட்டு மாற்றான் கணவனுக்கு ஆசைப்பட்டதோ எரியும் கம்பத்தை இறுக்கி பிடிக்க சொல். வெட்டலே அது எரிக்கிட்டு அக்கினி கம்பத்தை நான் என்ன கேக்குறேன் இங்க பாரு மாமா நான் என்ன கேக்குறேன் நீ நின்னா மட்டும் போதும் மத்த வேலை நான் பாத்துக்கிறேன் தான் சொல்றேன் தெரியலே அது என்னங்க சிரிக்கிறீங்க அது தண்டனை அளிக்கும் போது பாரபட்சம் இல்லாமல் தண்டனை அளிக்க வேண்டும். உண்மைதான் பிரபு அதை எரிக்கிட்டு அக்கினி கம்பத்தை நீங்கள் ஊர் பேரை கட்டுப்பிடிக்க வேண்டும் அப்படியா? சாப்பிடாக்க வேண்டும் சென்று வாருங்கள் உடம்பு சரியில்லை போங்க போ. நாங்கெல்லாம் யார் தேவர்கள் நாங்க யாரு நாங்க யாருங்க நாங்க தட்டி சாத்தி குடும்பம் தட்டில சாத்த முடியாதுங்க ஆடுவாய். நாங்க எங்க யமலோகத்துக்கு போனோம் ஆமா வரமாட்டேன் வாடா நான் கத்துக்கிட்டே போதும் போங்க போங்க அவ்வளோதான்ப்பா தூங்கி எடுத்தா வந்து கடிச்சு எழுதிங்களா தண்டை சிரிக்கிலே இருந்து சாம்பலாகி விட்டார்கள். அடுத்தது அவர் ஒரு பிடிப்பார். மதிவதனாபுரி நாடு மதினாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் அவருடைய மகன் சிவபரி ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் முக்கன் படைத்த ஈசனால் பிறக்கப்பட்டவர் சிவமணி. ஆமா. அவனுடைய ஆயுட்காலம் வெள்ளிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு ஆயுள் காலம் அவனை விட்டு சிவமணி உயிரை நானே நேரில் சென்று காந்து வருகிறேன். சர்வ ஜாக்கிரதையாக வயோசலம் சென்று வாருங்கள். ராஜா. என் வாழ்க்கையிலே இந்த சோகம் இறைவா நான் வாடுகிறேன் இறைவா என் வாழ்க்கையிலே ஏன் இந்த சோகம் இறைவா நான் வாடுகின்றேன் இது என்ன நியாயம் இறைவா என் வாழ்க்கையிலே ஏன் இந்த சோகம் இறைவா நான் வாடுகிறேன் என்ன உன்னை நினைத்து வாடுவே ஏங்கி வாடுவே உன்னை நினைத்து பாடுவே இறைவா என் வாழ்க்கையில் ஏன் இந்த சோகம் இறைவா நான் வாடுகின்றேன் இது என்ன நியாயம் கடல் வந்த அலை போலே அதை வந்த நுரை போலே இறைவா நான் வாடுகின்றேன் இது என்ன நியாயம் விதி என்னும் சதி செயலால் என் வாழ்க்கை அழிந்ததம்மா
இறைவா என் வாழ்க்கையிலே ஏன் இந்த சோகம் இறைவா நான் வாழுகின்றேன் இது என்ன நியாயம் ஒரு நாட்டு இளவரசனாக பிறந்த நான் சின்னஞ்சிறு வயதிலேயே தாய் யாரையும் சொன்னபடி நடை கடலிலே இருப்பால் போன்று அமைத்து விட்டோம் ஒரு ஈ எறும்பு கூட முடியாது யாருமே வரவே முடியாது தைரியமாக இரு மகனே நீ உறங்க நாடு ராஜேந்திர மன்னன் உன் மகள் இந்த நாட்டிலே உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக ஆழி என்று சொல்லக்கூடிய நடு சமுத்திரத்தில் இருவினால் ஒரு கோட்டை அமைத்து அது நடுவே அமர வைத்து உறங்க வைத்திருக்கிறாய் இப்பொழுது உறக்கத்தை கிடைக்கிறேன் வரவே முடியாது தைரியமா தூங்கு தந்தை இருக்கிற தைரியமா தூங்கு சிவமணிக்கு என்னுடைய உருவம் தெரிகிறது இந்நாட்டு மன்னன் ராஜேந்திரனுக்கு தெரியவில்லை இதுதான் தக்க சமயம் உலகத்தில் ஒருவர் உயிரை கவர வேண்டும் என்றால் நேரடியாக சென்று நான் கவர்ந்து வந்துள்ளேன் சில சாக்கு போக்கு சொல்லித்தான் தர வேண்டும் அப்படி என்றால் உலகத்திலே 4448 வியாதிகள் சிவமணிக்கு இறுதிய வழி தருவேன் பெற்றுக்கொள் தந்தை அனாதையாக விட்டுவிட்டு சென்று விட்டாயா என் செல்வமே எனக்கு பின்னால் இந்த நாடாளுவருக்கு நீதான் ஒரே ஒரு வாரிசு இருக்கிறாய் என்பதற்காக நான் மனக்கோட்டை கட்டினேனா கட்டி என்னை அனாதையாக விட்டுவிட்டு சென்று விட்டாயே சிவமணி நெஞ்சோடி நின்றாய் என் நினைவினில் கலந்தாய் உல்லாச உலகில் இவன் உறவிட நெஞ்சோடி நின்றாய் என் நினைவினில் கலந்தாய் உல்லாச உலகில் இவன் உறவிட நெஞ்சோடி நின்ற மகனே இந்த பாழான உலக வாழ்க்கை போதும் நெஞ்சோடி நின்றாய் என் நினைவில் கலந்தாய் சனிக்கிழமை எல்லாம் உன் உயிர் பிரிந்து விடும் என்று ஜோதிடர் சொன்னது சரியாக போய்விட்டது என் கண்ணே நான் மட்டும் தனியாக இருந்து உலகத்தில் என்னதான் சாதிக்க போகிறேன் என்னதான் இருந்தாலும் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் மறுபடியும் வரப்போவதில்லை மாநிலத்திலிருந்து உரைப்பார்கள் காவலர்
இப்படியே என்னுடைய மகனை வைத்து அழுது கொண்டிருந்தான். ஆமாங்க. இறந்து என்னுடைய மகன் எழுந்து வந்து என்னை அப்பா என்று அழைக்க போகிறார். இல்ல எஜமா இல்ல. ஒருபோதும் கிடையாது. ஆமாங்க. அரசாங்க குடும்பத்திலே பிறந்தவன் இவன். இவனுக்கு செய்ய வேண்டிய கடைசி ஈம சடங்குகளை செய்ய முடியும். ஆகட்டுங்க. தோ தூக்கிறேன். காடி என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சுமந்து செல்லலாம். ஆகட்டும். ராஜாராமண்ணா, யாரது? நான் தான் ஆசிரியர் பேசுகிறேன். இறந்த உன் மகனை எங்கெடுத்து செல்கிறாய்? இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு தகனம் செய்ய எடுத்து செல்கிறேன் சுவாமி. எரிப்பதற்கு எடுத்து செல்கிறாயா? உன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டதா? திருமணம் ஆகவில்லையே. திருமணம் நடக்காமல் அவனை எரித்தாலோ புதைத்தாலோ அவனுடைய ஆவியானது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும். ஆகையால் அவனுக்கு உடனடியாக ஒரு திருமணத்தை நடத்தி. என்ன சுவாமி இது வேடிக்கையாக இருக்கிறது? இறந்து கிடக்கக்கூடிய மகனுக்கு யார் சுவாமி பெண் கொடுக்க முன் வருவார்கள்? ஏன் பெண் கொடுக்க மாட்டார்கள்? உன் நாட்டில் பேர்பாதியம் 10 லட்சம் பொன்னும் தருவதாக நாடெங்கும் பறைசாட்டினால் எத்தனையோ ஏழை பெண்கள் வரதட்சணை கொடுமையால் சிற்றன்னை கொடுமையால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வதை போல் செய், நன்மையே நடக்க. நீங்க சொல்வது போல நான் செய்து முடித்தாலும் பெண் கிடைத்தவனுக்கு திருமணம் நடக்கும் வரை இவன் பிணம் நாற்றம் அடித்து விடாதா? உண்மைதான். இறந்த உன் மகனை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் இடுகாட்டில் ஒரு குடில் அமைத்து அக்டர் புனுகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனை திரவங்கள் தூவிக்கொண்டே இருந்தால் நறுமண வாடையே வீசும். நான் சொல்வதை போல் செய், நன்மையே நடக்கும். எடுத்து செல். ஆசிரியர் உரைத்ததை கேட்டாயா? கேட்டங்க. இறந்திருடைய மகனுக்கு திருமணத்தை முடித்தாதான் அவன் ஆவியானது சொர்க்கமானது செல்லுமா? ஆமாங்க. ஆகவே இறந்த பிணத்திற்கு யாரும் பெண் கொடுக்க முன் வர மாட்டார்கள். சரிங்க. ஆசிரியர் கூறியது போல் இறந்திருடைய மகனுக்கு யார் பெண் கொடுக்க முன் வந்தாலும் நாட்டிலே பேர்பாது ராஜ்யமும் 10 லட்சம் பொண்ணை கொடுப்பதாக பரிசாற்றி நான் தண்டார போட்டுறேங்க. அதுவரை மகனை பாதுகாப்பாக ஆகட்டுங்க. இடிகாரி என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே குடில் அமைத்து அடுத்த புனித ஜப்பாது என்று சொல்லக்கூடிய வாசனை வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். தயார் செய்ய. ஜகமகு புகழதி பண்ணானே, புகழதி பண்ணானே, திருமஜரித்த பதவி அடைந்தனே. ஜகமகு புகழதி பண்ணானே, எதிர்ப்பவர் மனத்திடும்படி ஜகமகு புகழதி பண்ணானே. தின்னரர், திம்புருளர், சித்த வித்தியாகரர், கருணகந்தரர், அச்சத்திற்கு பலரும் வேலவன விநாயகர மருகணிக்க இந்த வைவசுதாப்பட்டத்தை சீரும் சிறப்போடு பரிமளித்தது. சிவமணி உயிரை கவர்ந்து வந்தேன். பூலோகத்திலே பாவத்தை செய்தானா புண்ணியத்தை செய்தானா கணக்கை பார்த்து தண்டனைக்கு விடும் நிதியமைச்சர் சித்திரகுப்தரை காணவில்லையே. செந்தாமரை புஷ்பம் போல் இருக்க வேண்டிய முகம் இன்று என்னமோ வாடி வதங்கி கருகரித்துக் கொண்டிருக்கு. என்ன காரணம்? என்னை மன்னித்து விட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நான் எதற்காக உன்னை மன்னிக்க வேண்டும்? ஒரு தவறு நடந்து விட்டது. எங்கு நடந்தது? இங்கேதான் நடந்தது. எப்படி நடந்தது? ராசி பஞ்ச நாட்டி பாடினார்களே, அந்த நாட்டியத்திலே மதி மழகி சிவமணி உயிரை சனிக்கிழமை பிடிக்கின்ற உயிரை வெள்ளிக்கிழமை என்று மாற்றிக் படுபாவி மாபெரும் தவறை புரிந்து விட்டாயே. நாங்கள் எல்லாம் தாயின் கருவறையில் பிறந்தவன். நீ அந்த வேலவனைப் போல் விநாயகனைப் போல் முருகனைப் போல் அப்பேற்பட்ட வழியில் பிறந்த நீ மாபெரும் தவறை புரிந்திருக்கிறாயே. ஒரு நேரத்தில் பூலோகத்தில் மக்கள் தொகை பெருக்கெடுத்து விட்டது. என்னால் ஒருவனால் உயிரினை கவர்ந்து வர முடியவில்லை என்று முக்கன் படைத்த ஈசனை கோரி முறையிடச் சென்று அப்போது என் மனக்குறையை உரைத்தேன் சிவனுக்கு. அப்போது அருகாமையில் பார்வதி தேவி அமைந்து ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டிருந்தார். அப்போது நான் உரைத்தது பார்வதி தேவி செவிக்கு ஏகப்பட்டு, சுவாமி நான் ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன், இதற்கு உயிர் கொடுத்து யமதர்மனோடு அனுப்பி வைங்கள், சித்திரகுப்தன் என்று பெயர் சுட்டி அப்பேற்பட்ட வழியில் வந்த மாபெரும் தவறை புரிந்திருக்கிறாய். ஒரு நேரத்தில் பூலோகத்திலே நீதி தவறாமல் உயிர்களை கவர்ந்து வந்த இந்த வயுசுதப்பன் பூலோகத்தில் மிருகண்ட முனிவருக்கு மறுத்தது அம்மையாருக்கும் திருமணம் ஆகி பல வருடங்கள் உருண்டோடிவிட்டது. குழந்தை செல்வம் இல்லையே என்பதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் கேவலமாக பேசினார்கள். மிருகண்ட முனிவர் மறுத்தது. அப்போது மிருகண்ட முனிவர் சிந்தித்து செயல்பட்டார். அந்த முக்கன் படைத்த ஈசனை கோரி மழை என்று வாராமல், வெயில் என்று வாராமல், பனி என்று வாராமல் கடுமையான தவத்தை உண்மை ஈசன் மிருகண்ட முனிவர் தவத்தை மெச்சி காட்சி கொடுத்தார். மிருகண்ட முனிவரே, என்னையே கோரி கடுங்காவம் செய்கிறாயே, உன் மனக்குறையை போக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று உரைத்தார். சுவாமி, திருமணம் ஆகி
பல வருடங்கள் உருண்டோடி விட்டது. குழந்தை செல்வம் இல்லை. நாட்டு மக்கள் அனைவரும் கேவலமாக பேசுகிறார்கள். மன வருத்தத்தோடு இருக்கு. அதற்காகத்தான் உன்னையே கூறி மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல், பனி என்று பாராமல் கடுமையான தவத்தை புரிந்து என்று உரைத்தார். ஆமாங்க. கண் கலங்க வேண்டாம், கண்ணீர் வெடிக்க வேண்டாம். உன்னுடைய தவத்தை மெச்சி உனக்கு காட்சி கொடுக்க வந்தேன். ஆனால் உன்னுடைய மனக்குறையை நான் போக்குகிறேன். உனக்கு 100 வருடம் வாழும் கூர்மையற்ற ஆண் குழந்தை வேண்டுமா, 16 வருடம் வாழும் கூர்மை உள்ள ஆண் குழந்தை வேண்டுமா என்று ஈசன் மிருகண்டமுனிவரை பார்த்து கேட்டாருங்க. சுவாமி, நீங்கள் சொல்லும் வார்த்தை விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. தங்களால் படைக்கப்பட்ட கூடியவன் 16 வருடம் கூர்மை உள்ள ஆண் குழந்தை பிறந்தால் போதும் என்று உரைத்தார் மிருகண்டமுனிவர். சுவாமி, அப்படியே மிருகண்டமுனிவரே ஆகட்டும் என்று உரைத்தார், மறைந்தார். நாளொரு மேனை பொழுதொரு வண்ணம் மிருகண்ட முனிவரும் மறுத்தது எம்மையாரும் சந்தோஷமாக வாழ்ந்து வரும் வேளையில் நிறமோத கர்ப்பிணியாகி மறுத்தது எம்மையார் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த ஆண் குழந்தைக்கு என்று காட்சி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் வளர்ந்து ஆளாகிவிட்டான் மார்க்கெட்டை. அவனுடைய இறப்பு 16 வயது. பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். அவன் வளர்ந்து ஆளாகிவிட்டவன் சோகத்தோடு காட்சியளித்தார்கள். அதற்கு மார்க்கண்டையன் பெற்றெடுத்த தாய் தந்தை பார்த்து கேட்கிறான், செந்தாமரை புஷ்பம் போல் இருக்க வேண்டிய முகம் இன்று என்னமோ வாடி வதங்கி கருகருத்துக் கொண்டிருக்கேன், என்ன காரணம் என்று தாயை பார்த்து கேட்டான். மகனே, எதை சொல்வேன், எப்படி செல்வேன், இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் செல்ல போகிறான். தாய் தந்தை, நீங்கள் சொல்லும் வார்த்தை விந்தலம் விந்தையாக இருக்கிறது, ஒன்றுமே புரியவில்லை என்று உரைத்தார். அதற்கு மிருகண்ட முனிவர், மகனே மார்கண்டையா, உன் உடம்பை விட்டு உயிர் பிரிய போகிறது என்று உரைத்தார். என்ன வார்த்தை வளர்த்துகள், நான் யார், எப்பேர் வெட்டவன், அந்த முக்கன் படைத்த ஈசனால் பிறக்கப்பட்டவன், என்னுடைய ஆயுட்காலம் முடிவுட்டுதான். இப்போது அந்த முக்கன் படைத்த ஈசனை கோரி மழை என்று மாறாமல், வெயில் என்று மாறாமல், பனி என்று மாறாமல் கடுமையான தவத்தை புரிந்து கொண்டிருந்தான் மார்கண்டையா. வைவசுதாப்பட்டிருக்கிற பூலோகம் வந்து மார்க்கண்டேயனை சந்தித்து நான் உயிரை கவர வரும் நிலையில் அந்த ஈசனை பூஜித்துக் கொண்டிருந்தான். அப்போது என் பாசக்கயிறை வீசினேன், லிங்கத்தை பற்றிக் கொண்டது. சிவன் கோபமுற்று மார் மீது எட்டு உதைத்தார். 18 நாழிகை மூச்சுத்திறனை பூலோகத்தில் சாய்ந்து 18 அக்ரோணி சேனைகள் உருவாகி பாரத போரே முடிவுக்கு விட்டது. அப்போது கூட நீதியை தவறாமல் உயிர்களை கவர்ந்து வந்த யமதர்மன் இப்படிப்பட்ட மாபெரும் தவறை புரிந்திருக்கிறார். சிவமணி உயிரை கவர்ந்து வந்தது உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஆகையால் சிவமணி உயிரை இந்த பஞ்சாட்சர பேழைக்குள் அடைத்து நேரம் காலம் வரும்போது நான் உரைக்கிறேன், புறப்பட மாட்டேன்.